இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ஸ்பெஷலாக நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கேரட் கீர் நீங்கள் சுட சுட சாப்பிட்டாலும் சரி, நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணாலுமே ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இந்த கேரட் கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட் கீர் பண்ணுறதுக்காக நான் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் ஊற வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா 30 பருப்பும், முந்திரி பருப்பு ஒரு 15லேருந்து 20 பருப்பு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பாதாம் பருப்பு ஊறினதுக்கு அப்புறமா அதில் இருக்க அந்த தோலை மட்டும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துருங்க. தோலோட சமைக்க வேண்டாம். ஒரு மணி நேரம் சுடுது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் ஊற வச்சிங்கனாலே டக்குன்னு நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க பாதாம் பருப்பையும் சரி முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே அந்த தண்ணியை வடிச்சிட்டு தோலையும் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி செய்ய போகிற அளவுக்கு கேரட்டுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 கேரட் இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து அந்த 2 சைடும் அந்த காம்பு பகுதியை எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா தோலை பீலரை வச்சு பீல் பண்ணி எடுத்துடலாம். தோலோடு பயன்படுத்த வேண்டாம். இப்போ இதை நறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நறுக்கினா போதும். இப்போ எல்லாத்தையுமே நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நறுக்கின கேரட்டை நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். நீங்கள் ஓப்பன் பாட்லேயும் வேக வைக்கலாங்க. சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா குக்கர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கேரட்டை சேர்த்துட்டு இதுலேயே நம்ம அந்த ஊற வச்ச முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதை வேக வைக்கிறது நம்ம முழுக்க பாலில் தான் வேக வைக்க போகிறோம். பாலில் வேக வைக்கிறப்ப தான் நல்ல க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக இதை ஒரு 2 விசில் மட்டும் வேக விடுங்க. கொஞ்சம் வெளியில் அந்த பால் தெறிக்க தான் செய்யும். பட் கம்மியான தீயில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப செதறி வராது. இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கேரட்டும் வெந்துருச்சு, அந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த வேக வச்சதை அரைக்கணும். இந்த சூடோடு அரைக்க முடியாது இல்லையா, அதனால் இதை நல்லா ஆற வச்சுடுங்க. அதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இந்த கீருக்கு பாலை காய்ச்சிக்கலாம். பாலுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கேரட் கீர் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 பேர் நீங்கள் தாராளமாக ஒரு சின்ன கப்பில் சர்வ் பண்ணலாங்க. கரெக்டாக கச்சிதமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பாலும் நல்லா கொதிச்சு வரட்டும். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இது ஆறிடுச்சு. இது ஆறுறப்ப நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். பெரிய மிக்சியாக இருந்தால் ஒட்டுக்கா எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். சின்ன ஜார் அப்படின்னா கொஞ்சமாக போட்டு அந்த வேக வச்ச அந்த பாலையும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் 2 பேட்சாக அரைச்சிக்க போகிறேன். மிக்சி சின்னதாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி மட்டும் அரைச்சிடாதீங்க. சப்போஸ் அந்த பால் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட ஊற்றிக்கோங்க. தண்ணி வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் ரொம்பவும் குறப்பாக இருக்கக்கூடாது. இப்போ 2 பேட்சாக அரைச்சதையுமே அதே குக்கர்லேயே நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். மிக்சி ஜார்லையும் கொஞ்சமாக பாலோ இல்லை லைட்டாக தண்ணி விட்டு அலம்பி கூட சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக இந்த அளவுக்கு இருக்கணும். குறப்பாக இருந்தது அப்படின்னா பசங்க சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போ அதுங்குள்ளேயுமே நம்ம பாலை காய்ச்சிட்டு இருந்தோம்லே அதுவும் நல்லா காஞ்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும். சுண்ட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் வாசத்துக்காகவும் நிறத்துக்காக கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே கீர் சாப்பிட நல்லா இருக்காது. அடுத்ததாக இதில் இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்க போகிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் வீட்டில் செய்யலாம். பட் அந்த ரெசிபியும் உங்களுக்கு இப்போ இன்க்ளூட் பண்ணனா கேஸ் பிரச்சனை இருக்குது இல்லையா, ரொம்ப நேரம் பால் சுண்ட வைக்கணும். அதனால் நீங்கள் கடைகளில் கூட வாங்கிக்கலாங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துருக்குறேன். இது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் தாராளமாக வெறும் சர்க்கரை மட்டும் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. 1/4லேருந்து 2 கப்பு வரைக்கும் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 3/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க்கு பத்தலை. அதுக்கப்புறம் என்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லை. மிச்சத்துக்கு சர்க்கரை ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்குறேன்.
இனிப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா செஞ்சு கொடுங்க, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுறலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 5 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்களேன், நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். குளிர்காலத்துக்கு நல்ல சம்மர் நேரத்தில் அதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கேரட் கீரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.